இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதோ இந்த ஆண்டவரின் நாளுக்காக நாம் நன்றி கூறுவோம். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளினுடைய இறை வார்த்தைகளை நாம் படிக்கவும் சிந்திக்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15, திருவசனங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினர். இயேசு மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியரலும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அந்த பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உனது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தைக்காக நன்றி கூறுவோம். இயேசு தீர், சீதோன் பகுதி வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இது புறவினத்தார் வாழ்கின்ற பகுதி. அந்த பகுதியிலேயே வாழ்ந்து வந்த கனானிய இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணொருவர் இயேசுவிடம் தனது மகளுக்காக பேய் பிடித்த மகளை குணமாக்க வேண்டி கத்திக்கொண்டே ஓடி வருகிறார். அவர் அழைக்கிறார், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகளுடைய பேயை நீக்கி என் மகளை குணப்படுத்தும் என்று வேண்டுகிறார். இயேசு தாவீதின் மகன் என்று அறிந்திருக்கிறார். இந்த பெண்மணி அறிவுசார் பெண்மணியாக இருக்கிறார். இரண்டாவதாக, இயேசு ஒன்றுமே மறுமொழி கூறவில்லை, அமைதியாகவே இருக்கிறார். சீடர்கள் கேட்கிறார்கள், இந்த பெண் கத்திக்கொண்டே வருகிறாளே, அவளை அனுப்பிவிடும் என்கிறார்கள். அந்த பெண்ணுடைய மன்றாட்டு, அந்த பெண்ணுடைய கூக்குரல் சீடர்களுக்கு வெறும் கத்தலாக தெரிகிறது. எனவே அவர்கள் ஒரு வேண்டா வெறுப்பாக இயேசுவிடம் சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு பதில் சொல்கிறார், நான் காணாமல் போன இஸ்ரேல் குலத்து ஆடுகளிடம் மட்டுமே அனுப்பப்பட்டேன் என்கிறார். இது யூதருடைய மேட்டிமை உணர்வை காட்டுகிறது. இருப்பினும் அந்த பெண் கோபப்படவில்லை. திரும்பவும் தாழ்ச்சியோடு கேட்கிறார், ஐயா, எனக்கு உதவும் என்று கேட்கிறார். எனவே இந்த பெண் உறுதியாக நிற்கிறாள். தனக்கு என்ன தேவை என்று அவர் தெரிந்திருக்கிறார். தனது மகளின் பேயை நீக்க வேண்டும், பேயை ஓட்டி மகளை குணப்படுத்த வேண்டும். அது ஒன்றுதான் அவளுக்கு மேலாக தெரிகிறது. இயேசு கூறுகின்ற இயேசுடைய அமைதியோ, சீடர்களுடைய அந்த கத்தி கொண்டு வருகிறார் என்ற அந்த வார்த்தையோ, அல்லது இயேசு சொல்லுகின்ற அந்த மேட்டிமை உணர்வோ இவளுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. ஏனென்றால் இவள் தினம் தினம் வீட்டில் பேயோடு போராடுகிறாள். நீங்கள் போராடுவது உடலோடும் இரத்தத்தோடு மட்டுமல்ல, மாறாக அதற்கு மேலான அந்த ஆவிகளோடு, கீழான ஆவிகளோடு, சுற்றி திரியும் ஆவிகளோடு போராடுகிறீர்கள் என்று புனித சின்னப்பர் எழுதுகிறாரே, அதே போல இவர் தனது மகளின் பேயோடு போராடுகிறார். அந்த பேய் என்ன செய்யும்? ஒரு 5 நிமிடம் சும்மா இருக்காது. அதை இதையும் போட்டு உடைக்கும், இந்த அம்மாவை போட்டு அடிக்கும், செய்து வைத்திருக்கின்ற அந்த சாப்பாடு எல்லாம் கொட்டி தீர்க்கும், வீட்டை அலங்கோலப்படுத்தும். இப்படி அலங்கோலத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற அந்த தாய் தனது மகளின் நோயை குணமாக்க வல்லவர் இயேசு ஒருவரே என்று அறிந்திருந்தார். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், நல்ல மரத்திலிருந்து கெட்டது எதுவும் வராது. இயேசு ஏதேனும் சிறிய சிறிய வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் கூட அந்த வார்த்தைகள் பெரிதல்ல, மாறாக அவரிடம் குணமளிக்கக்கூடிய, என்னுடைய மகளின் பேயை ஓட்டக்கூடிய உயிர் தரும் வார்த்தை அவரிடம் இருக்கிறது என்று அவர் நம்பினார். எனவே இயேசு பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லும்போது கூட, தன்னையும் தன் மகளையும் நாய் என்று சொல்லும்போது கூட அவர் உணர்ச்சி வசப்படவில்லை, கோபப்படவில்லை. மாறாக அறிவோடு பதிலளிக்கிறார், நம்பிக்கையோடு பதிலளிக்கிறார். ஆமையா, பிள்ளைகளின் உணவை மேசிலிருந்து விழுகின்ற சிறு சிறு ரொட்டி துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று எனக்கும் நீர்தான் ஆண்டவர்,
எனக்கும் நீதான் ஆண்டவர், யூதர்களுக்கு மட்டுமல்ல புறவினத்து மக்களுக்கும் நீதான் ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார். நாமும் இந்திய தேசத்தில் வாழ்கின்ற நாமும் கூட யூதர்கள் அல்ல, புறவினத்து மக்கள் தான். நம்மையும் தேடி ஆண்டவர் தோமாவை அனுப்பினார். நமக்காகவும் ஆண்டவர் உயிர் கொடுத்தார், உயிர் விட்டார், நமக்காகவும் உயிர் தெழுந்தார், நம்மையும் பாதாளத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். எனவே நம் சார்பாக இந்த கனானிய பெண் அறிக்கையிடுகிறார், ஆமையா நீதான் என் மகளை குணப்படுத்துகிறவர், நல்லது நல்ல மரம் நல்ல கனியை மட்டுமே தரும், எனவே உம்மிடமிருந்து நல்ல குணமளிக்கும் மருந்து உண்டு என்று அவர் அறிக்கையிடுகிறார். உடனே இயேசு சொல்கிறார், அம்மா உனது நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறு நிகழட்டும் என்கிறார். உடனே அந்த நேரமே அந்த மகளுடைய பேய் நீங்குகிறது, அவள் குணமாகிறார். முதலில் மௌனம், இரண்டாவது நான் இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பப்பட்டேன் என்ற அந்த வார்த்தை, மூன்றாவது நாய்க்குட்டிகளுக்கு தருவது முறையல்ல என்ற அந்த வார்த்தை, எதுவுமே அவளை அசைக்கவில்லை. அவள் உறுதியோடு இருந்தாள். தனக்கு எது தேவை என்று அவர் நினைத்திருந்தாள். தன் மகளுடைய அந்த பேய் எவ்வளவு கொடுமையானது என்று நினைத்திருந்தாள். எனவே அந்த கொடுமையை நீக்குவதற்கு இயேசு ஒருவரே, தாவீதின் மகன் ஒருவரிடமே தீர்வு உண்டு என்று அந்த குருடன் எப்படி ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினானோ, அதே போல இவரும் அறிக்கையிடுகிறார், தாவீதின் மகன் நமது நோயை குணமாக்க, நமது காயங்களை மாற்ற, நம்முடைய பாவ பழக்கங்களை நம்மிடமிருந்து தூக்கி எறிய வல்லவராக இருக்கிறார். எனவே அறிவுசார் நம்பிக்கையோடு உணர்ச்சி வசப்படாமல் நாம் அவரை நம்பி செல்வோம். அவர் நம்மை குணப்படுத்துவார், நம் வழிகளை சீராக்குவார், நம்முடைய குடும்பங்களில் அமைதியை தருவார்,